பானு வணக்கம். சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தின் மீதான நடவடிக்கைக்கு எதிராக அவருடைய தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணை வந்தது. அப்போது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்ன என்றும், அவர் ஏன் இடைக்காலமாக விடுவிக்க கூடாது என்றும், இந்த நடவடிக்கைக்கான காரணம் என்ன, அவர் ஏதேனும் தேச நலனுக்கு எதிராக செயல்பட்டாரா அல்லது அவருடைய குற்ற நடவடிக்கை என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அவரை ஏன் இடைக்காலமாக விடுவிக்க கூடாது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்நிலையில் இதற்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கருடைய விடுவித்தால் அதற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும் என்றும், அதே போன்று அவர் மீது 4 வழக்குகள் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் சவுக்கு சங்கர் விடுவித்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பாரா, அச்சுறுத்தலுக்குள்ளானவரா என்றும், அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய நபராக இருக்கிறாரா என்றும் நீதிபதிகள் தெரிவித்ததற்கு பதில் கொடுத்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கர் மீது 4 வழக்குகள் இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை விடுவித்தால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும், அதனால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கானது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் ஜூலை 18ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போது மீண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக 2 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்படும். அதாவது சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கைக்கு எதிராக ஒரு தாயார் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தான் இது. 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு மீண்டும் 18ஆம் தேதி விசாரணைக்கு வரும் பட்சத்தில் 2 தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த விவகாரத்துக்கு முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பானு.